திடீர்னு நிறைய தடங்கல்கள், திடீர்னு விபத்து, திடீர்னு நடக்கக்கூடாத ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு சில விளக்கப்படங்களோட நம்ம வந்து பார்க்க இருக்கோம். வாஸ்துவில் நம்ம நிறைய தகவல்களை வந்து பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு மூலை வந்து நம்ம வாழ்க்கையில் எதை குறிக்குது அப்படிங்கிறலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வாஸ்து ரீதியாக இந்த ஒரு மூலையில் தவறுகள் இருந்தால் அதை திருத்துவதும் கடினம். அது மட்டும் இல்லாமல் அதை நாம் சீர் செய்து கொண்டாலும் அதற்கான விலையை நம்மளை கொடுக்க வச்சுட்டு தான் அந்த இதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலையில் ஒரு தவறு இருந்ததுன்னா அடுத்தடுத்து ஒரு சரிவு நிலை அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மூலை எது அப்படின்னா சவுத் வெஸ்ட் ரீஜியன். நம்ம வந்து அதை பார்ப்போம். ஓகே, இந்த மேற்கு பகுதி வெஸ்ட் ரீஜன் அண்ட் சவுத் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பகுதி தான் சவுத் வெஸ்ட் ரீஜன். இந்த சவுத் வெஸ்ட் ரீஜனை ஏன் சார் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக 8ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக திடீர் வம்பு வழக்கு, திடீர் விபத்து, திடீர்னு ஏற்படக்கூடிய அவமானங்கள், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். இந்த 8ஆம் பாவம் என்பது புரியுதுங்களா? இந்த அட்டமாதிபதி தசை நடக்குதுன்னா வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அரக்கர்களை வாகனமாக கொண்ட அந்த அரக்கர்கள் பிணத்தின் மீது நடக்கக்கூடிய அந்த அரக்கர்களையே வாகனமாக கொண்ட நிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்பாலகர் ஆளுமை செய்யக்கூடிய திசையாக ராகு என்கின்ற கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு திசையாக வருவதினால் இந்த தென்மேற்கு திசையில் ஒரு தெருக்குத்து ஏற்பட்டாலோ இல்லை அதில் ஒரு தவறு ஏற்பட்டுடுச்சுன்னு வைங்களேன், அதற்கான விலை நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல ஐயம் என்பது சற்றும் இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சவுத் வெஸ்ட் ஜோன்ஸை மோஸ்ட்லி நான் கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வீடுகள் இருந்தால் மோஸ்ட்லி முன்னாடியே நமக்கு அந்த கன்சல்டேஷன் தெரியுதுன்னா நான் மோஸ்ட்லி அதை பண்ணுறதில்லை. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் இந்த சவுத் வெஸ்ட் ரீஜன் மட்டும் அதற்கான விலையை எடுத்துக்கொண்டு தான் அந்த கரெக்ஷன்ஸுங்கிறது வந்து அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய அனுபவத்தில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன் சார் இந்த சவுத் வெஸ்ட் எவ்வளோ நீங்கள் தவறாக சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு வாஸ்துவில் ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு விலையை நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த சவுத் வெஸ்ட் ரீஜன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, இதற்கு கொடுக்கப்பட்ட ஜோதிட ரீதியாக பாவ முனை, அது மட்டும் இல்லாமல் கிரக ரீதியான காரகத்துவம், அது மட்டும் இல்லாமல் திக்பாலகரின் அமைப்பு, இதற்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயமும் ஒரு அபாயத்தன்மை, ஒரு பூதாகரத்தன்மையை கொண்ட ஒரு பூதகணங்களை ஒரு அமைப்பாக கொண்ட ஒரு திசையாக இந்த சவுத் வெஸ்ட் ஜோன் வருவதனால்தான் இதற்கு மட்டும் நான் இவ்வளோ ஒரு நெகட்டிவ்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் சார் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுலேருந்து மீண்டு வந்தேன். திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னலில் ஏதோ ஒரு ஆர்கன் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்கனுக்கு இப்போ போய் நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை சார், இது ஒன்று தான் இதோட முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் இப்போது ஃபுல் நர்வ் ரீஜனே அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த முதுகு தண்டெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, கால்லாம் மறுத்து போகிற மாதிரி இருக்குன்னு ஒவ்வொன்றா ஹாஸ்பிட்டல் விசிட் இப்போ தான் முடிஞ்சு ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் திருப்பியும் ஹாஸ்பிட்டல்னு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், சவுத் வெஸ்ட்டில் என்ன மாதிரி தவறு இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ அந்த வரைபடத்துடன் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். ஓகே, இது வந்து நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாப் வியூ ஒரு இமேஜ் புரியுதுங்களா? அதை எடுத்து நான் உங்களுக்கு ஒன்றுத்தையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஜோன் பிரித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜோனை வந்து நம்ம பிரிப்போம் ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் ஜோன் ஒரு வீட்டில், சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஜோன்ஸை வந்து பிரிக்கணும். நம்ம ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் வாஸ்து வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வீட்டை வந்து எப்படி நம்ம இதெல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அதை சொல்லுவேன். இதை வந்து எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டாலே வாஸ்து எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. நம்ம வகுப்புலையும் நம்ம இப்படி தான் எடுக்க போகிறோம். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D வாஸ்து வகுப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக துவங்க இருக்கின்றது. விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை விட ரொம்ப சிறப்பாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக யூடியூப்பில் ஒரு சில பொது வெளியில் போட முடியாத கண்டென்ட்லாம் நான் வந்து உங்களுக்கு அங்கே கொடுப்பேன். புரியுதுங்களா? ஃபைன்.
இப்போ சவுத் வெஸ்ட் ரீஜியன்னு வந்து இந்த வீட்டுக்கு நம்ம பிரிச்சுட்டோம். தென்மேற்கு பகுதியை நாம் பிரித்து விட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த வீடை. இப்படியெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கட்டும் பொழுது நைருதியில் ஏற்படக்கூடிய இது போன்ற தவறுகள் என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் சந்திக்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வழியை இது வந்து தந்துவிடும். புரியுதுங்களா? ஒரு வீட்டில் குறிப்பாக அங்கே ஆண் படுத்த படுக்கையாக இருந்து வீட்டிற்கு எதையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இல்லாமல் எழக்கூட முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா, ஆண் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு அஃபெக்ட் ஆகிடுவாங்க. குறிப்பாக ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் அதிகமாக வரும். இதில் என்னென்னா, நம்ம வந்து அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய தவறுக்கு முக்கியமான ஒரு டைப் என்ன இருக்குது அப்படின்னா, மற்ற திசையில் இப்போது நார்த் வெஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா மனம் பாதிக்கிறத நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த நைருதி பகுதி தென்மேற்கு பகுதியில் தவறு ஏற்பட்டு விட்டால் நாம் நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் உணர்வதற்கு முன் சற்றும் எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள் நடக்குது தெரியுமா? அதுதான் வந்து இந்த சவுத் வெஸ்டுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாகவும் ஒரு தத்துவமாகவும் அங்கே இருக்கின்றது. புரியுதுங்களா? அதனால் சவுத் வெஸ்ட்டில் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது, இப்போ நான் காமிச்ச மாதிரி, அப்புறம் ஒரு மூலையை மட்டும் கொஞ்சம் இழுத்து கட்டுறது, இது மாதிரிலாம் சவுத் வெஸ்ட்டு மட்டும் எப்பொழுதுமே மற்ற மூலைகளை காட்டிலும் எக்ஸ்டெண்ட் ஆகவே கூடாது. எந்த மூலை காட்டிலும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. குறிப்பாக சவுத் வெஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா அதற்கான பெரிய விலையை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படிங்கிறதில் சற்று மயம் இல்லை. ஆனால் இது போன்ற வீடுகளையும் திருத்துவதற்கு ஒரு சில ஆலோசனைகள் என்பது நிச்சயம் உள்ளது. இது சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் வாஸ்து ரீதியாக திருத்தினாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்னா அப்புறம் நான் ஏன் திருத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் ஒன்று சொல்கிறேன். இது போன்ற வீடுகளை நாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மைல்டாக கிரக ரீதியாகவும் எப்படி இருக்குன்ற ஒரு ஆலோசனையெல்லாம் நம்ம எடுத்துட்டு, இந்த காலகட்டத்தில் இதை நாம் மாற்றும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த அபாயம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், எப்படி அது ஓரளவுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு சூழலில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை புரிஞ்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் ரொம்ப பெரிய விலையை நம்ம கொடுக்காம ஒரு சின்ன விலை, அதற்கான விலையை நம்ம கொடுத்துட்டு நம்ம இந்த கரெக்ஷன்ஸை வந்து பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஏன்னா கரெக்ட் பண்ணும்போது ஒரு சில தடங்கல்கள் வரும். அதை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு யுனிக் கேசஸை பொறுத்து, அந்தந்த காலகட்டம் பொறுத்து, அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் நாம் வந்து யூகிக்கணும். வாஸ்து நிபுணர்கள் ஆகட்டும், இல்லை ஜோதிடம் தெரிந்து ஜோதிடத்தை புரிந்து கொண்ட வாஸ்து நிபுணர்கள் ஆகட்டும், இது போன்ற வீடுகளை சரி செய்வதற்குள் அவர்களே வந்து அவங்களுக்கே ஒரு தலங்கிறது வந்து உண்மையிலே சுற்றிடும். அந்த மாதிரி ஒரு ஜோன் தான் வந்து இந்த சவுத் வெஸ்ட் ஜோன். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்ற அனுபவங்களை நான் வெளிப்படையாக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் ஒவ்வொரு மூளையினுடைய தன்மையும் அது எப்படி செயல்படுது, எப்படியெல்லாம் இருக்குது, எப்படி வந்து நம்ம அந்த பஞ்சபூதத்தையும் கிரக ரீதியாகவும் பாவ ரீதியாகவும் இதில் எடுத்துகிட்டு போகிறோம், எப்படி இதை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களெல்லாம் நீங்களும் வந்து புரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சரி எல்லா ஜோனையும் கரெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறத மட்டுமே சொல்கிறத விட்டுட்டு, சவுத் வெஸ்ட் ஜோனில் மட்டும் இந்த மாதிரி ஏற்பட்டால் அதற்கான விலையை கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த நிதர்சனமான உண்மையும் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இந்த வீடியோவில் இருந்தது. இது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே நீங்கள் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கர்மாவை நீங்கள் ஒரு சிறு வழியில் அனுபவித்து விட்டு அடுத்த கட்டம் நகர்வதற்கான ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், வாஸ்து கரெக்ஷன் பண்ணி இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் வரதை விட ஒரு சின்ன தடங்கள், ஒரு சின்ன பெரிய எதிர்பாராத சம்பவங்கள் அந்த வீட்டில் வந்து நடக்கும். ஒரு வீட்டினுடைய வயசை பொறுத்து, அந்த வீட்டிற்கு 20 ஆண்டு காலம் வருடமாகுதா, 30 ஆண்டு காலமாகுதா, எத்தனை ஜெனரேஷனை பார்த்துருக்கு மாதிரி அதில் வந்து நிறைய கணக்குகள்ங்கிறது இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் சீர்திருத்தி கொள்ளும் பொழுது அந்த வீடு சமநிலையை அடைவதற்காக அதற்கு தேவையான விஷயங்களை உணவாக பிராணசக்தியை, அது எப்படி இந்த வாஸ்து புருஷன் வந்து உண்டுட்டே இருக்கான் அப்படின்லாம் வந்து ஒரு சில இதில் சொல்கிறாங்க. ஒரு வீடியோவில் கூட நான் அந்த ஒரு பழமொழியை வச்சே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள், சரிங்களா? யானை அசைந்து தின்னும், வீடு வந்து அசையாமல் தின்னும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனுடைய தத்துவமே வந்து இதுதான். சமநிலையை வந்து திருப்பியும் கொண்டு வருவதற்காக அந்த வீடு எப்படி
அந்த பேலன்ஸை வந்து ஒரு சின்ன விஷயத்த நமக்கு கொடுத்து, ஒரு சின்ன கர்மாவை கொடுத்து, நம்ம அதை அனுபவிச்சு நம்மள அடுத்த கட்டம் கொண்டு போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வகுப்பில் நம்ம வந்து பார்ப்போம். இதை வந்து என்வைரன்மெண்டல் ரீதியாக நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. இயற்கை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, சமநிலையில் வைத்துக் கொள்வதற்காக நாம் இயற்கையில் இருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சமநிலை கேடுகளை எப்படி சரி செய்வதற்காக ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து இந்த இயற்கை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சும்மா கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம் நம்மளுடைய கர்மாவை கழித்து அடுத்த கட்டம் போவதற்கு ஒரு எளிய அமைப்பாக, நிச்சயமான அமைப்பாக, தோல்வியற்ற ஒரு அமைப்பாக வாஸ்து என்பது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இருக்குது. நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நமக்கு எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னாங்களே, அந்த தத்துவமே இதுதான். நம்மளுடைய மதியை வைத்துக்கொண்டு, அதாவது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய மனத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சரியான ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படும் பொழுது நம்மளுடைய விதியை ரொம்ப கஷ்டப்படாமல் எளிதில் வெல்லலாம் என்பதில் சற்றும் மையம் இல்லை. அப்படி அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கலைதான் வாஸ்து. பூர்வ ஜென்ம கர்ம வினை நல்ல இருக்கவங்களுக்கு, 5ஆம் பாவம் வலிமையாக இருப்பவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்வது புரியும். 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். இது யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த வாஸ்துங்கிற சப்ஜெக்டுள்ளே வருவீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு புரியாத புதிராக இருக்கும். இதுக்குள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையையும் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான அந்த 5, 9ஆம் பாவம் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் நீங்களும் இது போன்ற விஷயங்களை புரிந்து கொண்டு அந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் மேற்கொண்டு எளிதில் உங்கள் வாழ்க்கையை கடந்து விடுவீர்கள் என்பதில் சற்றும் மையமில்லை. சரிங்களா? இதை சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வர இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே ஷூட் பண்ணி ஒரு ஷெட்யூல்டு ஸ்டேட்டில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைய வீடியோஸ் வரும். வகுப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பித்து விடுவோம். அந்த குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, ஸ்டே டியூன், டேக் கேர். உங்கள் பாலன்.